ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் மீது ஆயிரக்கணக்கான திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார். எனினும் முருகப்பெருமானின் படைக்கலனான வேல் மற்றும் அவரது வாகனமான மயில் ஆகியவற்றை சிறப்பிக்கும் வகையில் பிரத்யேகமாக வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் ஆகிய நூல்களை பாடினார். இந்த நூல்கள் பக்தர்களின் அஞ்ஞானம், அறியாமையை நீக்கி, அறியாமை என்னும் இருளை நீக்கி ஞானம் என்ற ஒளியை தரக்கூடியவர் என்று ஆன்மீக பெரியோர்களால நம்பப்பட்டு போற்றப்படுகின்றன. இதில் முருகப்பெருமானின் கைவேலின் ஆற்றல், அசுரர்களை வதைத்த விதம் மற்றும் அறியாமையை நீக்கி ஞானத்தை அருளும் வேலின் சிறப்பு ஆகியவை சிறப்பிக்கப்பட்டுள்ளன. அருணகிரிநாதரால் முருகப்பெருமானின் வேள் பெருமையை போற்றி அருளப்பட்ட ஒரு 10 பாடல்களை கொண்ட ஆன்மீக நூலாகும். இப்பொழுது வேள் விருத்தத்தின் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்க்கலாம். பாடல் 1. அருணகிரிநாதர் வேள் விருத்தம். மகரம் அழற் இடை புரள உரக கண பணமவுளி மதியும் இரவியும் அலையவே வளர் எழிலிக்குடர் உழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெறும் அருச்சிறையவான் சிகரவரை மனைமருகுத்தொரு நுழைய மகளிர் செழு செந்நெல்களோடு தரளம் இடவே செகசிர பகிரதி முதல் நதிகள் கதிபெற உததி இடர் அடைய நுகரும் வடிவேல் தகரம் இரு கமதம் என மனமருவு கடகடுழி தரு கவுளும் உரு வள் எயிரும் தழை செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன் அமரர் குயிலும் குகரமலை எயினர் ககுல மடமயிலும் என இருவர் குயம் ஒடமர் புரியும் முருகன் குமரன் அருமுகன் எதிரும் விருது நிசிசரர் அணிகள் குளையவிடு கொடிய வேலே. பாடலின் பொருள். பெரிய சுறாமீன்கள் சேற்றில் புரளவும் ஆதிசேஷனின் கூட்டமான 1000 முடிகளின் மேல் சந்திர ஒளியும் சூரிய ஒளியும் சேர்ந்து தாக்கவும் பெரிதாக பறந்திருக்கும் மேகங்களின் உட்பாகம் சுழற்சி அடையவும் தேவர்களின் துன்பம் நீங்கவும் களிப்படைந்த சிறகுகள் அறுக்கப்பட்ட மலைகளின் சிகரங்களிலும் வீடுகளிலும் முச்சந்திகளிலும் மலைஜாதி பெண்கள் செழுமையான நெல் தானியங்களுடன் முத்துக்களையும் உரலில் இட்டு குற்றவும் இந்த உலகில் முதன்மை ஸ்தானம் வகிக்கும் கங்கை முதலாகிய மற்ற நதிகள் பழையபடி தங்களுடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கவும் சமுத்திரம் வற்றி மண்திடலாக போகும்படி அந்த ஜலத்தை எல்லாம் உறிஞ்சிய கூறிய வேலாயுதம் அது யாருடையது என வினவினாள். வாசனை சாந்து கஸ்தூரி இவைகளின் வாசனை கொண்டு நறுமணம் வீசும் ஊற்று போல் பெருக்கெடுக்கும் மதநீர் தோன்றும் கபோலமும் உறுதியான திண்மை பொருந்திய பற்கள் தந்தமும் தழைந்துள்ள 2 காதுகளும் நெற்றிக்கண்ணும் கொண்டு விளங்கும் ஒப்பற்ற விநாயகப் பெருமான் மகிழ்கின்ற சகோதரனும் தேவர்களால் வளர்க்கப்பட்ட குயில் போன்ற இனிய குரலுடைய தேவசேனை குகைகள் நிறைந்துள்ள மலையில் வசிக்கின்ற வேடர்குலத்தில் வளர்ந்த அழகிய மயில் போன்ற வள்ளி பிராட்டி என்கிற 2 நாயகிகளின் உள்ளத்தை அணைக்கும் முருகப்பெருமான் பாலசுப்பிரமணியன் சண்முகன் ஆகிய முருகப்பெருமானை எதிர்த்து பல வெற்றி சின்னங்களுடன் வந்த அசுரர்களின் அரக்கர்களின் சேனைகளை சிதறி போகும்படி செய்த வீரம் மிகுந்த வேலேதான் அது. கடலின் மத்தியில் மாமரமாய் நின்ற சூரபத்மாவின் மேல் வேலை எறிந்த போது வேலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் கடல் நீர் ஆவியாகி அடியில் சேறு மட்டும் இருந்தது. அந்த சேற்றில் பெரிய மீன்கள் நெளிந்து புரண்ட போது சேற்றின் நடுவில் ஆங்காங்கே துவாரங்கள் தெரிய அந்த பிளவுகளின் வழியாக அதல பாதாளத்தில் பூமியை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆதிசேஷனின் 1000 பணாமகுடங்கள் தெரிகின்றன. சேற்றின் சந்துகளின் மூலமாக சூரிய சந்திரர்களின் ஒளிக்கற்றைகள் அந்த படங்களின் மேல் விழ அதில் உள்ள ஆயிரக்கணக்கான ரத்தினங்கள் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றன. வேலாயுதத்தின் வேகத்தில் மேகங்களின் உட்பகுதி சுழற்சியடைந்து மழை பெய்கிறது. இது காலும் பட்ட துன்பங்கள் தீர்ந்து தேவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். சூரனாகிய மாமரம் நதிகள் சமுத்திரத்தில் விழாமல் அடைத்து நின்றதால் நதிகளின் ஓட்டம் நிறுத்தப்பட்டதால் மலைகள் ஆடத் தொடங்குகின்றன. சூர மாமரம் பிளக்கப்பட்டதால் இப்போது நதிகள் முன்போல் பாயத் தொடங்கியதால் மலைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இது காலும் வானிலை நீர்நிலை தடுமாற்றம் அடைந்த அவலம் போய் பழையபடி மழை பெய்து நதிகள் பாய்வதால் மலை வயல்களில் செழிப்பாக நெற்பயிர்கள் விளைந்து ஆறுகளிலும் முத்துக்கள் கொடித்து வர இவை 2ஐயும் சேர்த்து மலை பெண்கள் உரலில் இடுகின்றனர். தன் அடியார்களின் குறைகளை தீர்ப்பதற்காக விநாயக பெருமானுக்கு தழைத்த பெரிய செவிகள் உள்ளன. அடியார்களின் பகையை ஓட்டுவதற்காக அவருக்கு நெற்றியில் 3வது கண்
வேளை பற்றி பாடுவதாலும் வேல்ஞானத்தின் சொரூபமாக உள்ளதாலும் தனியாக கணபதி துதிப்பாடாமல் இப்பாட்டின் பின்பகுதியிலேயே விநாயக பெருமானை எண்ணி வழிபாடு செய்கிறார் அருணகிரியார். துணைவன் என்பதில் ஒரு இனிய கருத்து. தன் சகோதரனான விநாயக பெருமானை தொழும் அடியார்களுக்கு முருகன் துணைவாக வருவான் என்பதே இக்கருத்தாகும். பாடல் 2. வெங்கால கண்டர் கை சூழ முன் திருமாயன் வெற்றி பெரு சுடர் ஆழியும் விபுதர்பதி குளிசமும் சூரன் குளங்கள்ளி வெள்ளா என கருதியே சங்கிராம நீசயித்து அருள் என தேவரும் சதுர்முகனும் நின்றிறப்ப சைலமோடு சூரன் உடல் ஒரு நொடியில் உருவியே தனி ஆண்மை கொண்ட நெடுவேல் கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கண்ணி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி யாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வச் சிறுவன் அருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொற்றி இருக்கை வேலே. பாடலின் பொருள். கொடிய ஆழகால விஷத்தை அடக்கிக் கொண்டிருக்கும் கழுத்தையுடைய சிவபெருமானின் சூலாயுதமும் திருமாலின் வெற்றி சின்னமான ஒளி வீசுகின்ற சக்ராயுதமும் தேவர்களின் தலைவனான இந்திரனின் வஜ்ராயுதமும் சூரபத்மாவின் சுற்றம் முழுவதையும் அடியோடு பெயர்த்து வெற்றி காணும் திறமை உடையன அல்ல என்று நினைத்து, சிறந்த போர் வீரனே, நீ ஜெயித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று தேவர்களும் பிரமனும் வேண்ட கிரவுஞ்சமலையையும் சூரபத்மாவின் உடலையும் ஒரே நிமிடத்தில் உருவி அழித்து வெளிவந்த ஒப்பற்ற ஆண்மை கொண்ட நெடிய வேலாயுதம். ஊழிக்காலத்தில் தேவர்கள் முக்தி அடையும் பொருட்டு அந்த தேவர்களின் எலும்பு கூட்டை மாலையாக போட்டுக் கொண்டவள் மகிஷாசுரனை கொன்று அவனின் எருமை தலைமேல் நிற்பவளும் சப்த மாதர்களில் ஒருவளான வராக மூர்த்தியின் சக்தியாக இருப்பவள். இந்திரனின் சக்தியானவள் குமாரமூர்த்தியின் சக்தி. தாமரையை ஆசனமாக கொண்டிருக்கும் இளமை மாறாத கண்ணி. காக்கும் சக்தியாகிய விஷ்ணு ரூபிணி. பாலிய பருவத்தினள். மும்மூர்த்திகளுக்கும் மேலானவள். பைரவரின் சக்தி. மலமற்றவள். பொன்னிறமானவள். அடியார்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் கண்களை உடையவள். சிவனுடைய தேவியாகிய பேரழகி. நீல நிறத்தவள். சம்சார கடலை அகற்றுபவள். கார்த்திகை மாதர்களாக வருபவள். யுத்த களத்திற்கு அதிபதி. முக்கண்ணுடையவள் ஆகிய தேவி. பெற்றருளிய உலகுக்கெல்லாம் முக்தி செல்வத்தை கொடுக்கும் பாலகன் சண்முகன். ஞான சொரூபி. அரக்கர் குலத்தினை அழுத்தருளிய கந்தபிரான். திருக்கையிலே விளங்கும் பொன்னொழி வீசும் அழகிய வேலாயுதமே அதுவாகும். பாடல் 3. வேதாள பூதமுடு காளி காலத்ரிகளும் வெகுளுரு பசாச கணமும் வெண் கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமட முங்கணபன வியாழமும் அடக்கிய தடக்கிரியெல்லாம் அளைய நடமிடு நெடுந்தானவர் நினத்தசை அருந்தி புரந்தவை வேல் தாதார் மலர் சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரங்குன்றே ரகம் தணிகை செந்தூரிடை கழி ஆவினன்குடி தடங்கடல் இலங்கை அதனிற் போதார் பொழில் கதிர்காமத்தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே. பாடலின் பொருள். முருகனின் சேனைகளான வேதாள கணங்களும் பூத கணங்களும் நச்சுப்பற்களை உடைய கொடிய நாக சர்ப்பங்களும் பசியால் சினங்கொண்டிருக்கும் பிசாசு கூட்டங்களும் கொடிய பருந்துகள் காக்கைகள் பருந்துகள் இவைகளுடன் செழிப்பான இவ்வுலகத்தில் கொடிய பசியை தீர்க்கும்படி போர்க்களத்தில் எழுந்தருளி உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கும் கூர்மராஜனும் கூட்டமான படங்களை உடைய ஆதிசேஷனும் தாங்கி இருக்கும் பரந்த மலைகளில் எல்லாம் அங்கும் இங்கும் நடந்து கொண்டு துன்பத்தை விளைவித்த பெரிய வடிவுள்ள அரக்கர்களின் கொழுப்பையும் மாமிசத்தையும் உணவாக கொண்டு உலகத்தை எல்லாம் காப்பாற்றி அருளிய கூறிய வேள். மகரந்த பொடிகள் நிறைந்துள்ள பூஞ்சோலைகள் அருவிகள் விளங்கும் பழனிமலை பழமுதிர்ச்சோலை ஒப்பற்ற திருப்பரங்குன்றம் சுவாமிமலை திருச்செந்தூர் திருவிடைக்கழி திருவாவினன்குடி பெரிய கடல் சூழ்ந்த இலங்கை தீவில் மலர்கள் நிறைந்த பூக்காக்கள் உள்ள கதிர்காம பதியை விரும்பி துதிக்கின்ற அடியார்களின் நாவிலும் சித்தத்திலும் வீற்றிருக்கும் கந்த கடவுள் முருகப்பெருமான் குகன் புனித மூர்த்தியின் அழகிய வேலாயுதமே அது. பாடல்
4. அண்டர் உலகும் சுழல என் திசைகளும் சுழல அடங்கியும் உடன் சுழலவே அலைக்கடல்களும் சுழல அவுணர் உயிரும் சுழல அகில தலமும் சுழலவே மண்டல நிறைந்த ரவி சதகோடி மதி உதிர மான பிறங்கி அணியும் மணி ஒளிநீர் சகல தலமும் அருள சிரம வகை வகையினிற் சுழலும் வேல் தண்டம் உடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கன் உடனும் பகடு தன்புறம் வரும் சமனையான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலென மென் சரண கஞ்ச முதவும் கருணை வேல் கந்தன் முருகன் குமரன் வன்குரவர் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே. பாடலின் பொருள். தேவலோகம் சுழற்சி அடையவும் வேல் வருகின்ற ஏகத்தினால் நடந்தவைகள் இவை. தேவலோகம் சுழற்சி அடையவும் 8 திசைகளும் நிலை தடுமாறி சுற்றவும் எல்லாவற்றையும் நீராக்கக்கூடிய அக்னி தேவனும் சுற்றவும் அலை வீசும் சமுத்திரம் கொதிப்படைந்து கொந்தளிக்கவும் அசுரர்களின் உயிர்கள் தமக்கு முடிவு காலம் வந்துவிட்டதே என எண்ணி பதட்டத்தினால் சுற்றவும் எல்லா பிரபஞ்சமும் சுழலவும் வட்ட வடிவமாயுள்ள 1000 கோடி சூரியர்கள் போலவும் 1000 கோடி சந்திரர்கள் போலவும் விளங்கிக் கொண்டு அசுரர்களின் குருதி ஏராளமாக பெருக தான் பூஷணமாக அணிந்திருக்கும் மணிகளின் சப்தத்தால் எல்லா உலகங்களும் மருட்சி அடையவும் ஆயுத பயிற்சியை படையில் பலவித நடைகளுடன் சுழன்று வருகின்ற வேலாயுதம் தண்டாயுதத்துடனும் கொடுமையான பாசக்கயிற்றுடனும் கருத்த நிறத்துடனும் சந்திர பிறை போல் வளைந்த கோர பற்களுடனும் தீ கொப்புளிக்கின்ற கொடிய கண்களுடனும் எருமைக்கடாவில் ஏறி வரும் யமனை நான் பார்த்து அச்சப்பட்டு நடுங்கும் போது பயப்படாதே என்று தன்னுடைய மிருதுவான தாமரை மலரன்ன திருவடி தாமரையை தந்தருளும் கருணாமூர்த்தி கந்தப் பெருமான் முருகப்பெருமான் குகப்பெருமான் வளப்பமான வாழ்க்கையை உடைய வேடர்களின் புத்திரியான வள்ளிப்பிராட்டியின் மணாளன் மிகவும் வளமையான வேலாயுதமே அது. பாடல் 5. ஆழமாய் அவுணரு அமரரு அமுதமாய் ஆதவனின் வெம்மை ஒளி மீது அரிய தவ முனிவருக்கு இந்துவில் தன்னென்ற அமைந்த அன்பருக்கு முற்றாம் மூலமாம் வினையறு தவர்கள் வெம்பகையினை முடித்து இந்திரர்க்கும் எட்டா முடிவில் ஆனந்த நல்கும் பதம் அளித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல் ஏளமா யானையின் கோடத்திற் சொரிமுத்தும் இன்பனைகள் உமிழு முத்தும் இன்னி வாடைமான் மதம் அகிலோடு சந்தனம் லவங்க நர வாம் மருண் தாளமா மர முதற் பொருள் படைத்திடும் எயினர் தரு வனிதை மகிழ்நனன் அயன் தனி நடம்புரி சமர முருகன் அருமுகன் குகன் சரவண குமரன் வேலே. பாடலின் பொருள். பகைவர்களாகிய அரக்கர்களுக்கு ஆழகால விஷத்தை போல் நின்று அவர்களை அழித்தும் தன்னை துதித்த தேவர்களுக்கு அமிர்தம் போல் புத்துயிர் கொடுப்பதாயும் சூரியனின் தேஜஸை மீறியுள்ள வகையில் செயற்கரிய தவம் செய்து தவக்கினியால் ஜொலிக்கும் ரிஷிகளுக்கு சந்திரனின் குளிர்ச்சியை போல் அவர்களின் தவ வெப்பத்தை சமப்படுத்துவதாய் அமைந்து தன்னை துதிக்கும் அடியவர்களுக்கு எப்பொழுதும் முற்று பெறாத வகையில் மீண்டும் மீண்டும் கிளம்பி எழும் சஞ்சித பிராப்த வினைகளை அடியோடு ஒழித்து அந்த அன்பர்களின் அகப்பகை புறப்பகை இரண்டையும் அடியோடு ஒழித்து தேவர்களுக்கு கூட கிடைப்பதற்கு அரிய அழிவில்லாத பேரின்பமாகிய சாயுச்சிய பதவியை கொடுத்து எல்லா அண்டங்களும் போற்றும் வேலாயுதம் பொருந்தி இருக்கும் பெரிய யானை தந்தத்திலிருந்து உயிர்கின்ற முத்துக்களையும் இனிய மூங்கில்களில் இருந்து விழும் முத்துகளையும் இனிய மனம் வீசும் கஸ்தூரி அகில் சந்தனம் லவங்கம் தேன் இவைகளை எல்லாவற்றையும் பனை மா முதலிய மரங்களையும் தனது சொத்துக்களாக கொண்டிருக்கும் வேடர்களால் வளர்க்கப்பட்ட வள்ளி நாயகியுடன் மகிழ்ந்து மணந்த பெருமான் போர்க்களத்தில் ஒப்பற்ற நடனம் புரிந்த முருகன் ஆறுமுகன் குகன் ஸ்வர்ணபவன் குமார கடவுளின் வேலாயுதமே. பாடல் 6. பந்தாடலிர் கழங்காடலிர் சுடர் ஊசல் பாடலினோடு ஆடலின் எலாம் பழந்தெவ்வர் கட்கம் துணிந்து இந்திரர் அரசு பாலித்த திரள் புகழ்ந்தே சந்தாறு நான்மலர் குழல் ரம்பையர்களும் சசிமங்கை அணையர் தாமும் தன்னை அன்போடு பாடி ஆடும் பிராத்பவும் தலைமையும் பெற்ற வைவேல் மந்தாகினி தரங்க சடிலருக்கு அறிய மந்திர உபதேச நல்கும் வரதேசிகன் கிஞ்சுக சிகாலங்கர வாரண கொடி உயர்த்தோன் கொந்தார் மலர் கடம்பும் செற்றை மாலையும் குவளையும் செங்காந்தளும் கூத்தாள மலரும் தொடுத்தணியும் மார்பினன் கோலத்திருக்கை வேலே.
பாடலின் பொருள். பலவிதமான பந்து ஆட்டங்களிலும் கழச்சிக்காய் ஆட்டங்களிலும் ஒளி வீசுகின்ற ஊஞ்சல் பாடலினோடு மற்ற கும்மி கோலாட்டம் போன்ற ஆட்டங்களில் எல்லாம் பழைய பகைவர்களான அசுரர்களின் வாளையும் வீரத்தையும் அடக்கி தேவேந்திரனுக்கு மீண்டும் அரசாட்சியை கொடுத்த திறமையை புகழ்ந்து அழகு மிகுந்த புதிய மலர் மாலையை கூந்தலில் அணிந்திருக்கும் ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை போன்ற தேவ மாதர்கள், இந்திராணி, அன்னையர், முருகனை பெற்றெடுத்த கௌரி, கங்கை, கார்த்திகைமார்கள் அனைவரும் தன்னை அன்போடு புகழ்ந்து பாடி நடனம் புரிகின்ற கீர்த்தியையும் ஆதிபத்தியத்தையும் தன்னகத்தே பெற்ற கூறிய வேலாயுதம். அலை வீசும் கங்கையை ஜடாமுடியில் தரித்திருக்கும் சிவபெருமானுக்கு கிடைத்தறிய பிரணவ உபதேசம் செய்த சிறந்த ஆச்சாரிய மூர்த்தியும், சிவந்த நிறமுள்ள அழகான கொண்டையை உடைய சேவர் கொடியை உயர்த்தி பிடித்திருப்பவனும், பூங்கொத்துகள் நிறைந்த கடப்ப மாலையையும், இருவாச்சி மாலையையும், நீலோர் பழமும் காந்தல் பூவையையும், நீலச்சங்கு புஷ்பத்தையும் மாலையாக தொடுத்து அணிந்திருக்கும் திருமார்பினை உடைய முருகப்பெருமானின் அழகிய திருக்கரத்தில் வீற்றிருக்கும் வேலாயுதமே. பாடல் 7. அண்டங்கள் ஒரு கோடி ஆயினும் குலகிரி அனந்தமாயினு மேவினால் அடைய உருவி புறம் போவதல்லது தங்கள் அறியாது சூரன் உடலை கண்டம் படபொருது காலனுங்குலை உருங் கடிய கொலை புரியுமது செங்கனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவேல் தண்டந்தனு திகிரி சங்கு கட்கம் கொண்ட தானவான் தகன் மாயவன் தழல்விழி கொடுவரி பருவு உடர் பற்றலை தமனிய சுடிகையின் மேல் வண்டொன்று கமலத்து மங்கையும் கடல் ஆடை மங்கையும் பதம் வருடவே மதுமலர் கண்துயில் முகுந்தன் மருகன் குகன் வாகை திருக்கை வேலே. பாடலின் பொருள். கோடிக்கணக்கான உலகங்கள் எதிரே நின்றாலும், கணக்கில்லாத பெரிய மலைகள் எதிரே நின்றாலும், அவைகள் எதிர்த்தால் அவற்றிற்குள் நுழைந்து போய் பின்புறமாக வெளியே போவது அன்றி தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்காமல் தங்கி நின்றது என்கிற சரித்திரமே இல்லாது சூரபத்மாவின் தேகத்தை போரில் துண்டு துண்டாக வெட்டி யமனும் மச்சப்படும் வண்ணம் போர்க்களத்தில் கொடூரமான கொலைகளை செய்வதும், பொன்மயமான மேருமலையை கடைந்தது போல் கூறிய முனைப்படைத்து கோபம் கொண்டுள்ள சுத்தமான நெடியவேள் கௌமோதகி என்கிற கதை, சார்ங்கம் என்கிற வில், சுதர்சனம் சக்கரம், பாஞ்சசன்யம் என்கிற சங்கு, நாந்தகம் என்கிற வாழ், இந்த பஞ்ச ஆயுதங்களை கொண்டவனும் அசுரர்களுக்கு யமன் போன்றவனும் மாயா ரூபனும் நெருப்பை போல் எரியும் கண்கள், வளைந்த கோடுகள், பருத்த உடல், 1000 தலைமுடிகள் கொண்ட ஆதிசேடனின் பொன்னிறமான படுக்கையின் மேல் வண்டுகள் மொய்க்கும் செந்தாமரையில் வாசம் செய்யும் ஸ்ரீதேவியும், கடலை ஆடையாக தரித்துள்ள பூதேவியும், தன் திருப்பாதங்களை வருடிக் கொடுக்க தேன் சிந்தும் தாமரை போன்ற அழகான கண்களை மூடிக்கொண்டு தூங்குகின்ற மகாவிஷ்ணுவின் மருமகனும் குகமூர்த்தியின் வெற்றியே காணும் வேலாயுதமே அது. பாடல் 8. மாமுதல் தடிந்து தன் மல் குகிரி யூடு போய் குகிரியோடு போய். மாமுதல் தடிந்து தன்மல் கிரியூடு போய் வலிய தானவர் மார்பிடம் வழிகண்டு கமல பவனத்தனை சிறையிட்டு மகவான் தனை சிறைவிடுத்து ஓம விருடி தலைவர் ஆசி பெற்று உயர்வானில் உம்பர் சொற்றுதி பெற்று நா உடைய கீரன் தனது பாடல் பெற்றுலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல் சோம கலச பிரபாலங்கார தரஜடா சூடி காளாந்த காலர் துங்க ரக்ஷக கத்ரோண கட்க குளி சஞ்சூல துரக கேசர மாம்பர சேம வடவாம்புய பரண சங்காபரண திகம்பர திரியம்பக மகா தேவநந்தன கஜானன சகோதர குகன் செம்பொற்றிருக்கை வேல். பாடலின் பொருள். முதல்வனாய் நின்று மாமரமாய் மாறின சூரபத்மனை அழித்து கொண்டிருந்த 7 மலைகளையும் ஊடுருவி சென்று அந்த மலைகளில் வசித்த அசுரர்களின் வலிய மார்பினை பிளந்து அப்புறமாக சென்றும் தாமரை பூவினில் வாசம் செய்யும் பிரமனை பிரணவ பொருளை தெரியாமல் இருந்த குற்றத்திற்காக சிறையில் அடைத்தும் 100 அஸ்வமேத யாகம் செய்த இந்திரனை சூரபத்மா அடைத்த சிறை நின்றும் விடுவித்தும் யாகங்கள் செய்யும் முனிவர்களின் வாழ்த்து பெற்று மேலே சொர்க்கத்தில் தேவர்களால் செய்யப்பட்ட துதிகளை பெற்று வண்ணை உடைய கீரனின் துதிப்பாடல்களை பெற்று இந்த உலகங்களில் யாருக்குமே இல்லாத வகையில் கீர்த்தியை பெற்ற கூறிய வேலாயுதம். கிண்ணம் போன்ற பிறை சந்திரனின் ஒளி வீசும் அலங்காரத்தை ஜடாமுடியில் தரித்துள்ளவரும் யமனுக்கும் மரணத்தை விளைவிப்பவரும் பரிசுத்தம் வாய்ந்த உலகை பாதுகாக்கும் வில் வாழ் வஜ்ராயுதம் சூளம் இவைகளை கொண்டுள்ளவரும் குதிரையின் உருவத்தை கொண்டு சிங்கம் போன்ற கம்பீரத்துடன் சமுத்திரத்தை பாதுகாத்து வரும் வடவா முகாக்கினியை அபிஷேக நீராக கொள்பவரும் வெண்சங்கை காதில் ஆபரணமாக கொண்டவரும் திக்குக்களை ஆடையாக கொண்டவரும் முக்கண்ணருமாகிய சிவபெருமானின் குமாரனும் யானை முக கடவுளான விநாயக பெருமானின் சகோதரனுமாகிய முருகமூர்த்தியின் அழகிய பொன் போன்ற கரத்தில் தங்கும் வேலாயுதமே அது. பாடல்
9. தேடுதற்கு அரிதான நவமணி அழுத்தியிடு செங்கரனை அமுதம் வாய்க்கொள் செய்யமழித்தருள் எனக்கு என உவப்பொடு வந்து சேவடி பிடித்ததெனவும் நீடுமை கடல் சுட்டத்திற்கு அடைந்து எழுக்கடலும் நீயமை காக்க எனவும் நிபிடமுடி நெடியகிரி எந்தமை கா எனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவேல் ஆடுமை கணபன கதிர்முடி புடை எயிற்று அடலறி கொடிய உக்கிர அழல்விழி படிகோலை கடைய கட்செவியினுக்கு அரசினை தனி எடுத்தே சாடுமை புயல் என பசுநிற சிகரியில் தாய் திமித்துட நடிக்கும் சமரமயில் வாகனன் அமர தொழு நாயகன் சண்முகன் தன்கை வேலே. பாடலின் பொருள். தேடினாலும் கிடைப்பதற்கு அரிதான கோமேதகம், நீலம், பவளம், மாணிக்கம், மரகதம், முத்து, புஷ்பராகம், வைடூரியம், வைரம் என்கிற நவரத்தினங்களை தனக்குள்ளே கொண்டது போல் பிரகாசிக்கும் சிவந்த கிரணங்களை உடைய சூரியனை மழை மேகம் மூடும்படியாக கழிப்புடன் வந்து எனக்கு வெற்றியை தர வேண்டும் என பிரார்த்தித்து வேலாயுதத்தின் திருவடிகளை பிடித்து எனவும் நெடிய இருண்ட சமுதிரத்தை தனது சூட்டால் பொசுக்கினதற்காக 7 கடல்களும் வேலாயுதத்தை சரணடைந்து நீ எங்களை காக்க வேண்டும் எனவும் நெருங்கிய சிகரங்களை உடைய உயர்ந்த மலைகள் எங்களை காத்து ரட்சிப்பாய் என்று சொல்லவும் சிறப்புடன் விளங்கும் பரிசுத்தமுடைய வேல். ஆடுகின்றதும் பசுமை பொருந்திய கூட்டமான ஒளி வீசும் உச்சியான முடிகளை கொண்டதும் வாயின் பக்கத்தில் உள்ள பற்களில் வலிமையான கொடிய நெருப்பை வீசுவதும் நெருப்பு கண்களை கொண்டதும் பெரிய கொலைகளை செய்யக்கூடியதுமான சர்ப்ப ராஜாவான ஆதிசேஷனை தனியாக எடுத்து வேகமுடன் வீசும் கரிய புயல் மேல் மேகம் போல் பசுமை நிறைந்த மலை உச்சியில் தாவி மிதித்து நடனத்தாளங்களுடன் நடிப்பினை செய்யவும் போரில் வல்லமை கொண்ட மயில் வாகன கடவுள் தேவர்கள் வணங்கும் தலைவன் ஆகிய ஆறுமுகப் பெருமானின் திருக்காரத்தில் விளங்கும் வேலாயுதமே அது. பாடல் 10. வளாரி அலலா குளம் இலாத் அகலவே கரிய மாலரியூ 4 மறை நூல் வளான் அலைவிழான் நசிவிழான் மலைவிழான் இவர் மனோலய உலாச முறவே உலாவரு கலோல மகராலய சலங்களும் உலோகநிலை நீர்நிலை இலா ஒலா ஒளி நிசாசரர் உலோகம் அதெல்லாம் அழல் உலாவிய நிலாவு கொலைவேல் சிலாவட கலா வினோத வாசி லி முகா விலோச நா சின சிலாத அணி விழா சிலாமலர் எலாமதிய மோதி மதி சேலொழிய சேவக சராப முகிலாம் விலாச கலியான கலை சேர பசுமேலை முளை மேவிய விலாச அகலன் விளாழி இனி யாழி அகழ் வானில் அனல் ஆரவிடு வேழம் இளைஞன் கை வேலே. பாடலின் பொருள். வலாசுரனின் பகைவனாகிய இந்திரனின் துன்பங்களும் மன வருத்தங்களும் நீங்கும்படியும் மேகவண்ணனாகிய திருமாலும் அறியப்பட்ட 4 வேத சாஸ்திரங்களையும் போத வல்ல பிரம்மனும் அலைச்சல் இல்லாதவனும் அழிவு இல்லாதவனும் மேருமலையை வில்லாக வளைத்தவனும் ஆகிய சிவபெருமான் இவர்களின் மனம் அமைதியடைந்து மகிழ்ச்சி அடையவும் புரண்டு வரும் மலைகள் நிறைந்த மகர மீன்களுக்கு இருப்பிடமான கடலின் இவ்வுலகத்தில் உள்ள உயிர்களும் நீரில் வாழும் உயிரினங்களும் அழிந்து போகும்படி விகாரமான பேரொளி எழுப்பி போரிட்ட அசுரர்களின் வாழும் உலகங்களில் எல்லாம் நெருப்பு பரவும்படி உலாவி வந்த கொடிய கொலைகளை செய்த வேல். வடக்கே உள்ள கந்த மாதனகிரியில் சகல கலாவல்லவனாகியும் சிலாமலைகளை தனது இருப்பிடமாக கொண்டவனும் வடகலா வினோதவ வடமொழியாகிய சமஸ்கிருதத்தில் அதிக பிரியமுடையவன் வண்டு ரூபம் எடுத்தவன் விசேஷமான கருணை நிறைந்த கண்களை உடையவரும் சினம் தணிந்து தணிகாசலத்தில் வீற்றிருப்பவரும் வில்லேந்திய வேளனும் சுனையில் உள்ள மலர்கள் எல்லாம் சந்திரன் மேல் உரசி சந்திரனின் உள்ள சேல் மீன்கள் போன்ற களங்கம் அழியும்படி வீரத்தை காட்டிய போர் வீரனும் வள்ளிமலையில் சரபபட்சி போன்ற மேக நிறமுடைய திருமால் அகன்ற மங்களகரமான கலைமான் உருவெடுத்த மகாலட்சுமியை சேர முன்னொரு காலத்தில் அப்போது தோன்றிய உயிராகிய பள்ளி பிராட்டியின் உள்ளத்தை தழுவிய அகன்ற திருமார்புகளை உடையவனும் தனது துதிக்கையினால் நீரினால் சமுத்திரத்திலும் அகன்ற ஆகாயத்திலும் வெப்பத்தை தணியும்படி பொழிந்த யானை முக கணபதியின் இளையோனாகிய முருகப்பெருமானின் கையில் உள்ள வேலாயுதமே அது. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.